கௌதம் கிருஷ்ணா, பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன பசங்களா காலங்கத்தால ஏஞ்சி பொறுப்பா படிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ் மாமா, நேத்து வரைக்கும் எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம். படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி ஸ்ரீநிதி, நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா, ஸ்ரீ முட்டை தான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல, பிளாக்கி தான் சொல்லுது. ஏன்பா பிறந்ததான் 2 பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்கறதுலயும் அப்படி ஒன்னா இருப்பீங்க. எப்படியோ நல்லா வாங்கினா சரி. ஓகே பிளாக்கி கம். என்னடா பிளாக்கி பேசுதேன்னு பாக்குறீங்களா? எல்லா படத்துலயும் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவான் பாருங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லங்க, நம்ம பிளாக்கி தான். அதோட மைண்ட் வாய்ஸ நம்ம படம் முழுக்க கேட்கலாம். ஸ்ரீநிதி டோர் க்ளோஸ் பண்ணு. ஓகே மாமா. வெறும் பாலை வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். உங்களை பார்த்தா அவ்வளவுதான். 2 பேர் மொழியுமே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு போதுங்க? மொழிய பத்தி பேசுற மோஜிய பாரு. முடியலாம். என்னது? பூஜாமா, பூஜாமா, வா பூஜா. பூஜா விடிவி சேனல்ல விஜயவா இருக்கா. இவளோட ஒரே எதிரி கௌதம் வளர்க்குற நாய் பிளாக்கி தான். என்ன பூஜா கோவமா இருக்க? உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என் தம்பிய பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்காரன். அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்றேன். உன்கிட்ட வாலாட்டினது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான். யூ மீன் பிளாக்கி? என் பால சூடாக்கிடுச்சு. பாத்திரத்திலயா? நான் ஆத்திரத்துல இருக்கேன். உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பு இழுக்குது. பூஜா, இந்த பிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல 199 பேருக்கு பிளாக்கே பிடிக்குது. ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. 2 சரியான ஃப்ராடுங்க. 2 பிளாக்கே ஒருத்தன் தானே? நாய் மட்டுமா? அதை டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ, என்னம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அண்ணன் தம்பிங்க தெரியுமா? நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ் சொல்ற. மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் ஹீரோஸ், எனக்கு அவங்க 0 தான். பூஜா, நம்ம ஆள் எங்க? ஆளையே காணமே. வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா. பாஷா ரோஜா, ஏமா லேட்டு? இந்த சர்தாச்சி பையில எழுப்பி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு பிளாக்கி. உன்னை காணோன்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. நீ வேற ஆளை பாத்துக்க. ஒய்யால காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ திருநாயிட்ட தாண்டி மாட்ட போற. டேய் பிளாக்கி, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். கருங்கோரங்க மாதிரி இருக்கு, அது கூட உன்னை சீண்டாம போகுது. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டடா. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம கொடுத்த டிகாஷனை குடிச்சிட்டு மர்கி ஆயிட்டாலோ? வீடு முழுகிட்டு இருக்க, வரேன்டா. சரிக்கா. ஒய்யால வண்டி நெருப்பி பக்கத்துல வச்சா பத்தி சொல்லுவா. வண்டி நீ வச்ச நெருப்பு அவ வச்சுட்டாடா. பொதுவா பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா. நீ என்னடி வெடி வச்சு பேசுற? உனக்கு வைக்கிற டேட்டு ஒரு நாள் பாத்துக்கிறேன். பிளாக்கி வேண்டாம், போயிடு. எங்கம்மா போ சொல்ற? சொன்ன கேளு. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண இந்த ஏரியாலயே இருக்க முடியாது. பாரு இவள அடியே செஞ்சு நக்கடி. இந்த ஏரியாவுல நான் இருக்க முடியாதா? ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. பொண்ணுங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்னு நினைப்பா. ஆனா உன்னை பார்த்தா அதே கையெடுத்து பொழுக்குன்னு ஒண்ணு போடணும் போல தோணுது. உனக்கு ஆப்பு வைக்க என் ஆளு வந்துட்டான் பாரு. இவன் ஒருத்தன் உன்னா இந்த தோசை கல்ல ஏறி வந்துருவான். மாட்டியா? வேணும் வேணும், நல்லா வேணும். பிளாக்கி வேணுமா? கொடு. காக்கா ஆய் போன செல மாதிரி ஆக்கிட்டேன் பாத்தியா? ஃபேஷன் ஷோ நடக்கிற இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணிட்டீங்களே. என்னது ஃபேஷன் ஷோவா?
சார் ஏன் சார் இவ்ளோ நேரம் எங்களை நிக்க வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த பிளாட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரை இங்க நிக்க வச்சு என்கொயரி பண்ணணும்னு என்னுடைய மேலதிகாரி பாஸ்கருடைய உத்தரவு. யார் அவரு? அவர் கண்ணாடி போட்டா கருணையோட பாப்பாரு, கண்ணாடிய கழட்டினா எவனையும் பார்க்க மாட்டாரு. கடவுளே, கணிப்பு கரெக்டா இருக்கணும். யோ சார், அவங்க அங்கே இருக்காங்க. அங்கேயா? நீ என்ன எந்த பக்கம் போற? அது 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 வந்து சார், அது ஒண்ணுமில்ல சார். இந்த இது இருக்கு இல்லையா சார், இந்த அதாவது இங்க இருக்காங்களா, அது பிளாட்டு, அதை சுத்தி வந்தா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் சார். இது பாரு, 10 நிமிஷத்துல இன்கொயரி முடிச்சிட்டு 15வது நிமிஷம் டிவிடியோட வரணும். சாரி சார், 14 நிமிஷம் 59 செகண்ட்ல வருவேன் சார். ஒரு செகண்ட்ல என்னையா புடுங்க போற? ஏற்கனவே மொத்தமும் புடுங்கிட்டு போயிடுச்சு சார். போயா? எஸ் சார். என்ன நட, என்ன கம்பீரம். இந்தியாவுக்கு பாதுகாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க வேண்டிய ஆளு. என்னையா நாயுடு? எஸ் சார். பிளாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு, என்ன மேட்ரு? நீங்க லேட்டா வந்ததுனால மொத்த கும்பல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இவ்வளவுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாட் நியூஸ். இது என்னுடைய 100வது என்கொயரி. என்னையா நீ? அந்த ஆளு காதல விழுந்ததுன்னா துப்பாக்கி உருவி பின்னாமண்டையில சுற்றுவான். ஐயா, ஏன் அப்படி எல்லாம் வில்லங்கத்தை கிளப்பி விடுற? சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது டைம் ஆயிடுச்சா? உனக்கு சாம பத்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரியணும்னா நீங்க பிளாட் நம்பர் D2ல இருக்கிற கௌதம் கிருஷ்ணாவை தான் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மட்டும் தான் அந்த சாம் கூட தொடர்புல இருக்கிறவன். ஆனா இப்ப அந்த சாமே ஆளை காணோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாயுடு, தலைய வாரல என்னாலும் தகவலை வாரி வழங்கின பத்தியா? தாறுமாற இடியமீனுக்கு கோவம் வர்றதுக்குள்ள தப்பி போய் விஷயத்த சொல்லிடுவோம். வா. இந்த பிளாட்ல மொத்தம் 4 சாம் இருக்கிறாங்க சார். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது சார். அந்த குழந்தை பேரு சாம். 4வது சாம பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார், ஏன்னா அவனை காணும். அந்த சாம பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னாக்க இந்த பிளாட்ல இருக்கக்கூடிய கௌதம் விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சார். ஏன்னா அவன் அவங்கிட்ட தான் அதிகமா பழகுவான்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க சார். இடியட் இடியட். அவன் செத்துட்டா சொல்லிதான் அவங்களை விசாரிக்கவே அனுப்புறேன். செத்தவனை பத்தியா? சாரி சார், இவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருடைய இன்வெஸ்டிகேஷன் லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும். சார், நீங்க செத்தவனை விசாரிக்கணும்னா நீங்க மண்டையை போட்டு மயானத்துக்கு போய் மல்லாக்கா படுத்து தான் சார் விசாரிக்கணும். சார், உங்களை மாதிரி முட்டாளங்களை வச்சுக்கிட்டு யோ சாமோட தொடர்புல இருந்த அந்த கௌதம வர சொல்லியா? வரேன் வரேன் சார். நானே ஸ்டேஷன் வரலாம் இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். என்னமாச்சு? வீடெல்லாம் யாரும் கலைச்சு போட்டுருக்காங்க சார். அடுக்கல உஷாரா பேசுங்க சார். போன ரொம்ப வேற காணும், யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்க, பயமா இருக்கு சார். ஏமா, உங்ககிட்ட யாராவது அந்த டிஸ்க் கொடுத்தாங்களா? டிஸ்க்னா? ஐயோ, டிஸ்க்னா தெரியாதா? இதான் இந்த படம் டிவிடி மாதிரி. எதிர் வீட்டு நாய் நீல கலர்ல ஒன்னு தூக்கிட்டு போச்சு சார். இங்க பாஸ்கர், எத்தனை மணிக்கு நீங்க வந்த? நீ ஒரு என்கொயரி ஸ்பெஷலிஸ்ட் நிரூபிச்சிட்டடா. நம்பர் ரொம்ப பொடியா இருக்கு சார். போன வேலை முடிஞ்சதா? எஸ் சார், டிவிடி கிடைச்சிருச்சு சார். உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்யா? தேங்க் யூ சார். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒண்ணுமில்ல சார், பூஜா வீட்டு எதிர் வீட்டு நாய் கவிட்டு போயிருச்சு சார். அந்த நாயை கூப்பிட்டு தீர விசாரிச்சா அந்த டிவிடியை வாங்கிடலாம் சார். யோ, நாய் பேசுமாயா? ஆமா இல்ல? இடியட் இடியட். கிளம்பி வாயா. ஓகே சார். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே சார். நாயுடு, அந்த அமௌண்ட் சொல்லி விட்டது போதும், வாயா. எதிர் வீட்டு நாய் டிவிடியை தூக்கிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் எதிர் வீட்லயும் கேமரா வைக்க சொல்றான் அந்த இடியமீன். சார், பூஜாங்கிற பொண்ணை கடத்திட்டாங்க சார். பூஜா யாரு? இந்த பூஜா வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனதுக்கே நாம அந்த இடியமீன் கிட்ட வாங்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டு கதவை உடைக்காம உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. சொல்றேன். சொல்லு. கிளுகிளுப்பைய வச்சு எப்படியா கதவு திறக்கிறது? உங்க கிட்ட பார்வையில் இதை பாருங்க. ஏதியா இவ்வளவு சாவி? எங்க குலத்தொழில பூட்டை ஓபன் பண்றது. அப்போ ஓபன் பண்ணு. ஓபன் செய்யண்டி டோரி, நீ ஓபன் செய்யண்டி. எதுக்காக கடத்தினாங்க தெரியல சார். ஓபனா கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டீங்க. நாம தான் நாயை பார்த்து ஓடணும், நாய் நம்மளை பார்த்து ஓடுது. எப்படி கடத்தினாங்கன்னு சொல்லுங்க சார். என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாரு நாயுடு, நான் சொல்றதை கரெக்டா கேட்டுக்க. எதையும் டச் பண்ணாத. இந்த வீட்டையே தலைகீழா புரட்டினாலும் சரி, எதையும் கலைச்சிடாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே?
கரெக்டா நாயுடுவை பார்த்து பேசிட்டோம். கிழிஞ்சது போ. நான் இங்க இருக்கேன், அங்க பார்த்து பேசிட்டு போறாரு. கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பக்க பார்வையா இருக்கு? என்கவுண்டர்னு சொல்லி எவன சுட போறாரோ. பாய் ஃபாலோ பேக். என்ன அது பொண்ணை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இல்ல, பின்ன எப்படியா கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சமாச்சாரம்னா தலையனுக்குள்ள தான் இருக்கும். சார் வணக்கம் சார். யோ என்ன ஆச்சு சார்? இங்க டிவிடி இல்ல சார், ஒரு துண்டு பீடி கூட இல்ல சார். நீங்க 2 பேரும் போனீங்களே, அந்த இடம் விளங்கிடும். கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? மாட்டியாச்சு சார். மாட்டியாச்சான் சார்? மாட்டியாச்சு சார். ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ண சொல்லி. ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ணியாச்சு சார். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியாச்சு சார். யோ வீட்டை விட்டு வெளியில போங்கயா, கௌதம் வந்துட்டு இருக்கான். ஓகே சார். யோ கௌதம் வந்துட்டு இருக்கானா? சீக்கிரம் வாங்க, வீட்டை விட்டு வெளியில போலாம். யாரு கௌதம்? அவன் தான் அந்த வீட்டு ஓனரு. ஓனரா? சார் வந்தா காபி கீபி சாப்பிட்டு போலாம் சார். வந்தா காப்பி இல்லையா? நமக்கெல்லாம் பாலியா? வா சார், அந்த பக்கம் போனா பால் கன்ஃபார்ம்டு. ஏய் டிவிடி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ மாமா, அவங்க சொல்றாங்க நீங்களும் கேக்குறீங்களே. சத்தியமா என்கிட்ட இல்ல. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். அதோ பையனோட போறான். பாஸ் சீக்கிரம் போயா. இவனா அன்னைக்கு நடிச்சிட்டு போட்டு பூஜை ஒத்துக்கிட்டு போனாராச்சே. பாஸ் போ. ஆமா ஜாலியா இருக்கு, இன்னும் ஃபாஸ்டா போ. ஏன் சார் தேடுறது தேடுறீங்க? கண்ணாடி போட்டு தேட வேண்டியதானே? இதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேடுறதே கண்ணாடியா தான் ஐயா. கிழிஞ்சது போ. சீக்கிரம் போயா, வேகமா பாஸ். புடி புடி புடி. திரும்பியா அங்க போடு, அங்க போடு. யோ போயா. போ 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 போ. அடிச்சு தூக்கி அவனை. தூக்குறேன். யோ 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 அடியே பிரேக். என்னையா என்ன பிரேக் அடிக்க சொல்லிட்டு அவன் பிரேக்கே இல்லாம பறந்துட்டான். உங்க கூட வந்தனால அவனை மிஸ் பண்ணிட்டேன். பிரசா சார் என்ன பதில் சொல்லுவேன்? சேத்துல மட்டும் அடி வாங்க மருந்து, அதுவும் அங்கேயாச்சு. யோ பிரேக் போடுனா என்னையா என்ன தூக்கி சேத்துல போடுற? திமிரா உனக்கு? ஃபோர் வீலர், இன்னைக்கு என்ன டூ வீலர்? சேத்துல பூந்து பூந்து போலான்னு தான் பைக் எடுத்துட்டு வந்தேன். ஏன் வண்டி இந்த ஆட்டம் ஆடுது? நிறுத்துங்க சார். இப்ப இறங்குங்க. யோ இவங்களை ஏன் எங்க கூட்டிட்டு வந்த? அவங்க 2 பேரும் என் வீட்டுல வந்து பூந்துட்டாங்க. அதான் நான் அவங்க வீட்டு ஆட்டை போடலான்னு போனேன். காட்டி கொடுத்துட்டாங்க. உங்க பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுங்க. மூவ் பேக். சார் செவரு டேக் கேர். டோன்ட் கேர். ஐ எம் எஸ்ஐ பாஸ் கேர். நீதான் புருஷனா? ஏன்டா உயிரோட? என்னையா ஏன் இது கொடவா? சார் கிடைச்சிருச்சு சார். கடிச்சிட்டானா? அவன் கிடைக்கல சார், ஜர்க்கின் கிடைச்சிருச்சு சார். அவனே விட்ட. அவனை நான் எங்க சார் விட்டேன்? அவன் ஜர்க்கினை கேட்டி போட்டு போயிட்டான் சார். ஜர்க்கினை வச்சு என்ன பண்றது? ஒண்ணு இல்ல சார், இந்த ஜர்க்கினை கொண்டு போய் மோப்ப நாய் மூக்குல வச்சோம்னு வச்சுங்க, அது மோப்ப முடிச்சுக்கிட்ட போய் அந்த மோசக்காரன் எங்க இருக்கான்னு மோப்பத்திலேயே கண்டுபிடிச்சிடும் சார். அப்போ டிபார்ட்மெண்ட்ல நீ எதுக்கு போய் புடியா அவனை? சார் அங்க பாருங்க சார். அவன் ஓடுன பரவாயில்ல சார், பறக்குறான் சார். பறக்குறானா? ஆமா சார், 2 வீலர்ல பறக்குறான் சார். அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போய் புடியா இடியட். ஓகே இடியமே. என்ன சொன்ன? ஓகே சார். வாயா நாயுடு ஏரியா. எஸ் சார். இவர் ரேஞ்சுக்கு இந்த கேஸ் எல்லாம் சாதாரண விஷயம். எதுக்கு இந்த இழு இழுக்கிறாருன்னு தெரியல. வேணும்னு பண்ற மாதிரி தோணுது. போலீஸ்காரனுக்கு மிஞ்சினது தொப்பையும் குப்பையும் தான். இது என்ன தொப்பி? குப்பை இடியமே. ஹலோ யோ என்னாச்சு? புடிச்சிட்டீங்களா சார்? அன்னைக்கு குட்டையில கவுத்துட்டான், இன்னைக்கு குப்பையில கவுத்துட்டான் சார். என்னையா சொல்ற? சார் பாத்து சார். சார் 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 ஐயோ ஐயோ ஏடா கூட பாத்து. இடியட் இடியட். நீங்க எதுக்குமே லாயக்கு இல்ல. இந்த பக்கமே வராதீங்க. அப்படியே குப்பையோட குப்பையை போடுங்க. குப்பையோட குப்பையாவ? சார் 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 வச்சுட்டான். நாயுடு சுத்தமான அக்கௌண்ட். இந்த சனியை இடைய மீன் வந்ததுல இருந்து எனக்கு டைமே சரியில்லை. இது வேற, இப்ப இவனை வேற நான் தூக்கிட்டு போகணுமா? நாயுடு